அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, நமக்கு இந்த உலகம் என்பது நிரந்தரமானது அல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை மறுமையில் வெற்றிக்குரியவர்கள் யார், நரகம் என்ற வேதனைக்குரியவர்கள் யார் என்பதை பிரித்தறிவதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். அல்லாஹ் கூறுகின்றான், ஒமா கலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். நான் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக மட்டுமே நான் படைத்திருக்கின்றேன். எதற்காக? அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அவன்தான் உங்களில் நல்லறங்கள் செய்யக்கூடியவர்கள் யார் என்பதை பரிசோதிப்பதற்காக மரணத்தையும் வாழ்வையும் படைத்திருக்கின்றான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை படைத்திருப்பது இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ்வதற்கு அல்ல. நமக்கு மறுமை என்றொரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த மறுமையில் தேர்ந்தெடுப்பதற்குரிய பரீட்சை உலகம்தான் இந்த உலகம். இதை நாம் நம்முடைய மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அவ மறுமையில் நம்மை எது காப்பாற்றும்? திருமறை குர்ஆனில் நூற்றுக்கணக்கான வசனங்களில் அல்லாஹ் கூறுகின்றான், யார் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுகிறார்களோ அவர்கள்தான் மிகப்பெரிய வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மறுமையில் நம்மை காப்பாற்றக்கூடியது இறை தூதருடைய வழிகாட்டுதல் மட்டும்தான், அல்லாஹ்வுடைய மார்க்கம் மட்டும்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு உம்மத்தி யதுகுலுல் ஜன்னah, என்னுடைய ஒட்டுமொத்த சமுதாயமும் ஒட்டுமொத்த உம்மத்தும் சொர்க்கம் நுழைவார்கள், இல்லாமன் அபா, என்னை மறுத்தவனை தவிர என்று சொன்னார்கள். அப்போ சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, வமை யபா, உங்களை மறுத்தவன் என்றால் யார்? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மன் அதாஅனி தஹலல் ஜன்னah, யார் எனக்கு கட்டுப்பட்டானோ, நான் சொன்ன அடிப்படையில் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொண்டானோ அவன்தான் சொர்க்கம் நுழைவான். வமன் அசானி ஃபகத் அபா, எனக்கு மாறு செய்தவன் அவன்தான் என்னை மறுத்தவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். மறுமை நாளில் நம்மை காப்பாற்றக்கூடியது அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி இந்த உலகத்தில் நாம் வாழ்வது மட்டும்தான் நம்மை காப்பாற்றும். அல்லாஹ்வுடைய தூதரும் எத்தகைய ஷரிய சட்டங்களை, மார்க்க சட்டங்களை, வழிகாட்டுதல்களை நமக்கு தந்தார்களோ அதற்கு மாற்றமாக நடந்தால், அதை மறுத்தால், அதை சத்தியத்தை சொல்லக்கூடிய மக்களை எதிர்த்தால், அப்பாவி மக்களை வணிகத்தின் பக்கம் செலுத்தினால், நாளை மறுமையிலே நாம் செல்லக்கூடிய இடம் நிரந்தரமான நரகமாக ஆகிவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளிலே அல்லாஹ்வின் தூதருக்கு ஹவுலுல் கௌசர் என்ற ஒரு தடாகம் கொடுக்கப்படும். அந்த கௌசர் தடாகத்தினுடைய நீர் பாலை விட வெண்மையானது, தேனை விட இனிமையானது. அந்த நீரை ஒரு தடவை அறிந்து விட்டால் போதும், ஒரே ஒரு தடவை குடித்து விட்டால் போதும், அதற்கு பிறகு தாகம் என்பதே ஏற்படாது. அவ்வளவு அற்புதமான நீர். அந்த தடாகத்திலே மறுமை நாள்ல நீர் அருந்துவதற்காக மக்கள் எல்லாம் வருகிறார்கள். மக்கள் எல்லாம் வரும்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்த சில தோழர்கள்
அந்த தோழர்கள் அல்லாஹ்வின் தூதரை அறிவார்கள், அல்லாஹ்வின் தூதரும் அந்த தோழர்களை அறிவார்கள். அல்லாஹ் இதில் சொன்னார்கள், ஆனா அரிஃபுஹும் வஹும் யரிஃபூனனி, அவர்களை நான் அறிகிறேன், அவர்கள் என்னை அறிகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரோடு வாழ்ந்த சில சஹாபாக்கள், ரிஜாலும் மிம்மன் சாஹபனி, என்னோடு தோழமை கொண்ட சில மனிதர்கள் அங்கே நீர் அருந்துவதற்காக வருகிறார்கள். நீர் அருந்துவதற்காக வரும் பொழுது மலக்குமார்கள் அவர்களை தடுத்து நரகத்திலே தூக்கி வீசுகிறார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், யா ஸஹாபி, யா ஸஹாபி, அவர்கள் என்னுடைய தோழர்கள், என்னுடைய தோழர்களே, என்னுடைய தோழர்களே என்று அல்லாஹ்வின் தூதர் கதறுகிறார்கள். கதறுவது அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய கலீல். இறைவன் தன்னுடைய பிரத்தியோக நேசத்தை, பிரத்தியோக அன்பை அந்த தூதருக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார். சொர்க்கத்துடைய தலைவர் அங்கே கதறுகின்றார். மறுமை நாளில் எல்லா நபிமார்களுக்கும் தலைவர் அங்கே கதறுகின்றார். யா ஸஹாபி, யா ஸஹாபி, என்னுடைய தோழர்களே, என்னுடைய தோழர்களே என்று கதறும் பொழுது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அறிவிக்கப்படுகிறது, யா முஹம்மத் லா தத்ரி மா அஹ்தஸு பஅதக், முஹம்மது அவர்களே, உனக்கு பின்னால் நீங்கள் மரணித்த பிறகு இவர்கள் இஸ்லாத்திலே எதையெல்லாம் புதிதாக உண்டாக்கினார்கள் என்பது உனக்கு தெரியாது. இதுல இன்னொரு செய்தியும் அடங்கி இருக்குது. அல்லாஹ்வின் தூதராக இருந்தாலும் மரணித்து விட்டால் இந்த உலகத்தில் நடப்பது அவர்களுக்கு தெரியாது, அல்லாஹ்வின் தூதருக்கே தெரியாது என்பது அவுலியாக்கள் என்று யாரையெல்லாம் கற்பனை செய்கிறாரோ அவர்களுக்கு கண்டிப்பாக தெரியாது, வேறு யாருக்கும் தெரியாது. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், சுஹகன் சுஹகன் லிமன் கய்யர பஅதி, எனக்கு பிறகு இந்த வாக்கியத்தை மாற்றியவர்களுக்கு நாசம்தான், நாசம்தான் என்று சொல்வார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இறைவனுக்கு கட்டுப்படாதவர்கள், விபச்சாரம் செய்யக்கூடிய மரபு மீறிய கூட்டம், திருடக்கூடிய கூட்டம், கொள்ளையடிக்கக்கூடிய கூட்டம், மத அருந்தக்கூடிய கூட்டம், பெற்றோர்களை அரவணைக்காத கூட்டம், உலகத்திலே குழப்பம் செய்யக்கூடிய கூட்டம், வட்டி வாங்கக்கூடிய கூட்டம், லஞ்சம் வாங்கக்கூடிய கூட்டம், எந்த கூட்டத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள், இவர்கள் எல்லாம் மறுமையிலே நஷ்டம் அடைவார்கள். வட்டி வாங்குவன் நஷ்டம் அடைவான், விபச்சாரம் செய்பவன் நஷ்டம் அடைவான், பெற்றோரை அரவணைக்காதவன் நஷ்டம் அடைவான், ஜகாத் கொடுக்காதவன் நஷ்டம் அடைவான். ஆனால் இவர்கள் எல்லாம் பாவத்தை பாவம் என்று தெரிந்தே நஷ்டத்திற்குள்ளான பெரும்பாவிகள். அல்லாஹ் நாடினால் இவர்கள் இணை வைக்காதவர்களாக இருந்தால் இவரை அல்லாஹ் மன்னிக்கவும் செய்யலாம். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு ஐ யுஷ்ரக பிஹி, அல்லாஹ் அவனுக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டார். வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா, அது அல்லாஹ் பாவங்களை தான் நாடியவருக்கு அல்லாஹ் மன்னிப்பான். படைத்த ரப்புல் ஆலமீன் 99 கொலைகளை செய்த பெரும்பாவியை, 100 கொலைகளை செய்த பெரும்பாவிக்கு அல்லாஹ்வுடைய கருணை கிடைத்தவர் சொர்க்கவாசியாக ஆனார் அல்லவா? விபச்சாரத்தையே தொழிலாக கொண்ட ஒரு பெண், அவர் ஈமான்தாரியாக இருந்து ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்ததினால் அவள் விபச்சாரத்தை தொழிலாக செய்தாலும் அவருடைய பாவத்தை மன்னித்து அவளுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்தார் அல்லவா? பூமியிலேயே பாவத்தை செய்து வந்த பெரும்பாவி, அவன் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத பாவத்தை செய்ததினால் அவனுடைய பாவத்தை மன்னித்து அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்தை கொடுத்தான் அல்லவா? அல்லாஹ் கருணையாளன், அவன் யாருடைய பாவங்களையும் நாடினால் மன்னிப்பான். ஆனால் இணை வைக்கின்ற பாவத்தை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டான். அந்த இணை வைப்பின் ஒரு சாரம்தான் மார்க்கம் இல்லை என்று தெரிந்து கொண்டே மார்க்கத்தின் பெயரால் பிதாக்களை அரங்கேற்றுவது. பிதாக்களை செய்யக்கூடிய விதமான காரியங்களை செய்யக்கூடிய மக்கள் 2 விதம் இருக்கிறார்கள். ஒரு கூட்டம் யாரு, அதை மார்க்கம் நினைப்பாங்க. ஏமா இப்படி செய்றீங்க,
ஆமாங்க, இது ஏன்பா இறந்து போனவங்களுக்கு 40ஆம் பாத்தி ஏன்டா ஓதுற, 7ஆம் பாத்தி ஏன்டா ஓதுறீங்க? இதெல்லாம் இஸ்லாத்துல உள்ளதுங்க. நம்ம முன்னோர்கள் சொன்னார்கள், உலமாக்கள் சொல்கிறார்கள் என்று இஸ்லாத்தில் உள்ளதாக நினைத்துக் கொண்டு விதத்தை அரங்கேற்றக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாத்தில் இல்லை என்று தெளிவாக தெரியும். இது மார்க்கத்தில் இல்லை, இது குர்ஆனில் இல்லை, இது ஹதீஸ்களில் இல்லை என்று தெளிவாக இந்த முகமது நபி தன்னுடைய சுய விருப்பப்படி பேச மாட்டார். அடைத்த இறைவன் சாட்சி தருகின்றார். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய அனைத்தும், மார்க்கமாக போதித்த அனைத்தும் அல்லாஹ்விடமிருந்து அறிவிக்கப்பட்ட இறை செய்தியை தவிர வேறு இல்லை. அல்லாஹ் நமக்கு மார்க்கமாக ஆக்கியது இறைவனிடமிருந்து வந்த இறை செய்தியை பின்பற்ற வேண்டும். உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள். இறைவன் அல்லாதவர்களை பொறுப்பாளர்களாக ஆக்கி நீங்கள் பின்பற்றாதீர்கள். இன்னைக்கு மிகப்பெரிய பேராபத்து என்ன தெரியுமா? வட்டி வாங்குறவன் ஒரு முஸ்லிமா இருந்தா பெரும்பாலும் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கலாம். ஆனால் நான் சில பிதாவான காரியங்கள், ஊர்ல நடக்கக்கூடிய சில பிதாவான காரியங்களை நான் சுட்டி காட்டுகிறேன். இதை செய்யக்கூடியவர்கள் அது மார்க்கத்தில் இல்லை என்று தெரிந்தும், குர்ஆன் சுன்னாவிலே ஆதாரம் இல்லை என்று தெரிந்தும் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று மக்களுக்கு போதிக்கிறார் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய பேராபத்து என்பதை சிந்திக்க வேண்டும். ஹஜ்ஜுக்கு போறாங்கல்ல, இப்ராஹிம் நபி அந்த இடங்கள்ல சைத்தானுக்கு எரிஞ்சாங்க. இன்றைக்கு நாம் எரிவது, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவங்க தொழுகைக்கு பிறை 11, 12, 13, 10ஆவது நாள் எரிவாங்க. தூண்கள்ல கல்லெறிவார்கள். அது இறைவனை நினைவு கூறக்கூடிய விஷயம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும் போது ஐயாமே மஅதூதாத், குறிப்பிட்ட நாட்களில் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஹஜ் அந்த கல்லெறியும் போது நபிகள் சொன்னாங்க, எரியக்கூடிய கல் இருக்கு பாருங்க, அது ஒரு புளியங்கொட்டை சைஸ், அது ஒரு சுண்டல் சைஸுக்கு இருக்கலாம். ஆனால் சில என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த ரசூல் அந்த கல்லை எடுத்து காட்டி, இந்த அளவுக்கு தான் எரியக்கூடிய கல் இருக்கும். எச்சரிக்கை செய்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் சொன்ன வார்த்தை. சில வழிகளை நினைக்கலாம், இதுக்கலாமா நரகம், இதுக்கலாமா நிரந்தர நரகம் அப்படின்னு நினைக்கலாம். இதெல்லாம பெரும்பாலும் ஒரு கல்லு ஒரு சைஸ் கொஞ்சம் கூட்டிட்டா என்ன, ஒரு சுண்டல் சைஸ்ல கல்ல நல்ல ஒரு வடை சைஸ்ல, கார வடை சைஸ்ல கல்ல எடுத்து எரிஞ்சா என்ன? அப்படி எரிந்தால் அது எவ்வளவு பெரிய பாவம் நபிகள் சொல்றாங்க. மார்க்கத்திலே வரம்பு மீறுவதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன். இன்னமா அஹ்லக மன் கான கப்லகும் ஃபில் உலூவி ஃபித்தீன், உங்களுக்கு முன்வாழ்ந்த சமுதாயம் நாசமானதெல்லாம், இறைவனுடைய சாபத்திற்குள்ளானதெல்லாம், இறைவனுடைய கோபத்திற்குள்ளானதெல்லாம் மார்க்கத்திலே வரம்பு மீறிய காரணத்தினால். இந்த மார்க்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கம். இது நம்முடைய மன இச்சைப்படி குர்ஆன் சொன்ன ஆதாரம் இல்லாமல் எதையும் சொல்வதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபிக்கு துஆவை சொல்லி கொடுக்கிறாங்க. நபி வழியை பின்பற்றுவது, சரியாக பின்பற்றுவது எவ்வளவு முக்கியத்துவம் என்பதற்காக சொல்லிவிட்டு நான் வருகிறேன். ஒரு சஹாபிக்கு துஆ சொல்லி கொடுக்கிறார், தூங்கும் போது போது துஆ. அந்த துஆ நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஆமன்து பி நபியிக அல்லதி அர்சல்த, இறைவா நீ அனுப்பி வைத்த நபியை நம்பிக்கை கொள்கிறேன் அப்படின்னு துவா. நபிகள் நாயகம் சொல்லி கொடுத்த வாசகம். அந்த சஹாபி சொன்னாரு, ஆமன்து பி ரசூலிக அல்லதி அர்சல்த,
பெரிய வித்தியாசம் ஒண்ணும் கிடையாது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், நபிகள் நாயகம் எப்படி சொல்ற அப்படி சொல்லுங்க. உதவு செய்யும் போது முகத்தை 3 முறை கழுவ வேண்டும் என்றால் 3 முறை தான் கழுவ வேண்டும். ஒரு தடவை கழுவனா, 2 தடவை கழுவனா, 3 தடவை கழுவனா. 3 தடவைக்கு மேல் கழுவினா ஏன் ஒரு தடவை முகத்தை 4 தடவை 5 தடவை கழுவிட்டா என்ன வந்த போது, குண்டா வடிக்க போது, பூமியா பழக போது? அப்படி கிடையாது. நபியா சொன்னார்கள், யார் 3 தடவைக்கு மேல் அதிகப்படுத்துகிறாரோ அவர் வரம்பு மீறி விட்டார். அல்லாஹ்வின் தூதர் அதிகபட்சம் 3 தடவை சொன்னா 3 தடவை தான். அதை மீறக்கூடிய அதிகாரம் எவருக்கும் கிடையாது. மார்க்கத்துல அல்லாஹ்வின் தூதர் சொல்லாத விஷயங்களை உண்டாக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களை தடுக்கிறாங்க. சில விஷயங்களை தடுத்தவன சிலர் என்ன செய்யறாங்க, ரசூல் என்ன செய்யறாங்கன்னா, அத உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன். பயணத்துல செல்லும் போது ரொம்ப சிரமமா இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, நோன்பு வைக்க கூடாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்துல இருக்கும்போது நோன்பை விட்டு விட்டோம் என்று காட்டுவதற்காக மக்கள் எல்லாம் பார்க்கிற வகையில தண்ணியை குடிக்கிறாங்க. அல்லாஹ் நோன்பை விட்டு விட்டார்கள் சிரமத்தின் காரணத்தினால். அவசரமாக என்ன செய்யறாங்க, நாங்கெல்லாம் பேணுதலுக்காக என்ன செய்ய போறோம், நோன்பு வைக்க போறோங்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதருக்கு வந்தது கோபம். மாவாரு ரிஜால் யதனஸஹூன அன் ஷைஇன் அஸ்ரமு, நான் செய்த ஒன்றை பேணுதல் என்ற பெயரில் நான் நோன்பை விட்டு விட்டேன், பேணுதல் என்ற பெயரில் அவர்கள் எப்படி செய்ய முடியும்? இந்த உலகத்தில் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவன் நான் தான். என்னை விட இறைவனை அஞ்சக்கூடியவன் கிடையாது. என்னை விட இறைவனை பற்றி அறிந்தவன் கிடையாது. அப்படிப்பட்ட நான் இவ்வாறு விட்டிருக்கும் பொழுது பேணுதல் என்ற முறையில் எவன் செய்ய முடியும்? உலகிற உசார் அவரெல்லாம் வரம்பு மீறிய மாபாவிகள் என்றார்கள். மார்க்கம் என்றால் எப்படி என்பதை புரிவதற்காக சொல்லி காட்டுகிறேன். பயணத்துல சிரமம் என்பதற்காக நபிகள் நோன்பை விட்டாங்க. ஒரு சில மக்கள் நாங்கள் பேணுதல் என்பதற்காக நோன்பை பிடித்தார்கள். நபிகள் நாயகம் நோன்புதானே என்று பார்க்கவில்லை, அவர்கள் எல்லாம் மாபாவிகள் என்றார்கள். 3 தடவை சொன்னார்கள். உலாயிக்கல் உசார், உலாயிக்கல் உசார், உலாயிக்கல் உசார், அவர்கள் எல்லாம் மாபாவிகள், பெரும்பாவிகள். அப்ப நான் இன்னும் பல விஷயங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். செய்தார்களோ, எந்த விதத்தில் செய்தார்களோ, எந்த திசையில் செய்தார்களோ, எந்த இனத்தில் செய்தார்களோ, எதையும் மாற்றுவதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஹஜ் பெருநாள்ல ஆடு, மாடு, ஒட்டகம் இந்த 3 தான் குர்பானி கொடுக்கணும். உண்பதற்கு அனுமதிக்கப்பட்ட பிராணிகள் நிறைய இருக்கு. ஹஜ் பண்ண அல்லாஹ் நாட்கள்ல ஒரு ஆள் ஒரு கோழி அறுத்து மாட்டுக்கு 2 வயசு, ஒட்டகத்துக்கு 5 வயசு, ஒருவர் 1 வயது ஆடை அறுக்காமல் என்ன செய்யறாரு, வெள்ளாட்டுல செம்மறி ஆடு அந்த 6 மாத குட்டியை கூட அறுக்கலாம். ஒருவர் செய்கிறார் வெள்ளாட்டுல 6 மாத குட்டியை அறுக்கிறார். இவர் குர்பானி கூடுமா என்றால் கூடாது. ஏன்? நபிகள் நாயகம் ஆட்டிற்கு 1 வயது என்று சொன்னால் 1 வயது தான். மாட்டிற்கு 2 வயது என்று சொன்னால் நீ 1 வயது மாட்டை அறுத்தால் அது குர்பானி கிடையாது. ஒட்டகத்திற்கு 5 வயது என்று சொன்னால் நீ 3 வயது ஒட்டகத்தை அறுத்தால் அது குர்பானி கிடையாது. சொல்லட்டும் பார்க்கலாம். இல்லை, ஒட்டகத்துக்கு 3 வயசு ஒட்டகத்தை ரசூல் 5 நிர்ணயிச்சாங்களா, 3 வயசு ஒட்டகத்தை கொடுக்கிறான்னு யாராவது சொல்ல முடியுமா? 6 மாத ஒட்டகம் தான் குர்பானி பிராணி என்றால் ஒருவர் நான் மானை குர்பானி கொடுப்பேன் என்கிறார். மானை சாப்பிடலாம், ஹஜ் பெருநாள் குர்பானியா கொடுக்க முடியுமா? குதிரையை நான் குர்பானி கொடுப்பேன் என்கிறார். குதிரையை சாப்பிடலாம், ஹஜ் பெருநாளுக்கு எதை குர்பானியாக கொடுக்க முடியுமா? ஒருவர் நான் உடும்பை குர்பானி கொடுப்பேன் என்கிறார். உடும்பை சாப்பிடலாம், ஹஜ் பெருநாளை குர்பானியாக கொடுக்க முடியுமா? அல்லாஹ்வின் தூதர் 6 மாத ஒட்டகம் இந்த இனம் தான், இந்த வயதில் தான், இந்த நாளில் தான் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நாளில் தான் கொடுக்க வேண்டும். பெருநாள் குர்பானி கொடுக்கலாம், சுழுதைக்கு பிறை 10, 11, 12, 13 4 நாட்கள் குர்பானிக்குரிய நாள் என்றால் நீ தொழுகைக்கு பிறை 9 அறுத்தால் அது குர்பானி கிடையாது. தொழுகைக்கு பிறை 14 அறுத்தால் அது குர்பானி கிடையாது. எப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் சொன்னதற்கு மாற்றமாக செய்யக்கூடிய எல்லா செயல்களும் நரகம் என்று சொன்னார்கள்.
என் அஸ்ஸகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ், செய்திகள் உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதம், வா அஹ்ஸனல் ஹதீ முஹம்மத், வழிகாட்டுதலில் சிறந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல், வ ஷர்ருல் உமூர், காரியங்களிலேயே மிக கெட்டது முஹ்தஸாத்துஹா, இஸ்லாம் என்ற பெயரில் புதிதாக உண்டாக்கப்பட்டவைகள். குல்லு முஹ்தஸத்தின் பித்ஆ, புதிதாக உண்டாக்கப்பட்டவை அனைத்தும் பித்அத்துகள். வகுல்ல பித்அத்தின் தலாலா, எல்லா பித்அத்துகளும் வழிகேடு. வகுல்ல தலாலத்தின் ஃபின்னார், எல்லா வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும்னு சொன்னாங்க. பித்அத்துகள் என்பது சாதாரணமான ஒன்றல்ல. நான் சில விஷயங்களை சொல்ல போகும்போது இதையெல்லாம் இப்படி வந்து நரகத்துக்குரிய காரியம் சொல்லலாமா அப்படின்னு சில நினைக்கலாம். அப்படி கிடையாது. மார்க்கத்தில் இல்லை என்று சொன்னார், குர்ஆன் சுன்னாவில் சொல்லப்படவில்லை என்று சொன்னால் அதை செய்தால் கண்டிப்பாக நம்ம நரகத்துல கொண்டு போய் தான் சேர்க்கும். உதாரணத்துக்கு தஸ்பீஹ் தொழுகிறாங்க. சமுதாயத்துல ஒரு வழிகட்ட கூட்டம் உண்டாயிருக்கு. என்ன வழிகட்ட கூட்டம்? மாதிரி கூட்டத்தினாலதான் அல்லாஹ்வின் தூதருடைய வழிகாட்டுதல்களை மதிக்காத, இறை தூதர் சொன்னபடி வாழ வேண்டும் என்று, வாழ்வை அமைக்க வேண்டும் என்று நினைக்காத இந்த கூட்டங்களால் தான் அல்லாஹ்வுடைய சோதனை நமக்கு பல விதங்கள்ல வருது. எல்லா நேரமா இருந்தாலும் எல்லா விஷயத்திலும் ஒரு சமுதாயம் பாதிக்கப்பட்டால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் தூதர் சொன்னபடி போராட வேண்டும். நம்ம சக்தி கூட்டப்படி தம் சக்திக்கு முடிந்தபடி உதவி செய்ய வேண்டும். பலஸ்தீன்ல பாதிக்கப்படாததுக்காண்டி லுகர் தொழுகையை தொழாமல் இருந்தல்லாமா? பித்அத்துகள் எவன் செஞ்சாலும் கண்டுகொள்ளலாமா? ஐயோ, வக்ஃபுடைய சட்டம் கொண்டு வந்து விட்டார்கள். சட்டம் வரட்டும், அதுக்கு நம்ம எதிர்த்து குரல் கொடுப்போம். எல்லா திருத்த சட்டம் பேரா முஸ்லிம் சொத்துக்கள் அபகரிக்கப்படுறாங்க. சரி, நீங்கள் ஏன் இதை பற்றி எல்லாம் பேசுகிறீர்கள்? எல்லா விஷயத்திலும் அல்லாஹ்வின் தூதரை பின்பற்ற வேண்டும். அவன்தான் முஸ்லிம். அப்படி பின்பற்ற முடியாது. ஒரு சில விஷயங்களில் மட்டும்தான் நான் ஏற்றுக்கொள்வேன். மற்ற விஷயங்களில் மறுப்பேன் என்று சொன்னால் துனியாவில் விட்டுருங்க, நாளைக்கு அல்லாஹ்வை போய் நிக்கணும். படைத்தரப்பு நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய இறை நம்பிக்கையை பற்றி இறைவன் விசாரிப்பான். அப்ப தஸ்பீஹ் தொழுகைன்னு ஒரு தொழுகை ரமலான் மாசத்துல அதை ஏதாவது நாள்ல தொழுவாங்க. தஸ்பீஹ் தொழுகைனா என்னப்பா? தஸ்பீஹ் தொழுகைன்னு சொன்னோம்னா அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி அல்ஹம்து சூரா ஓதி துணை சூரா ஓதின பிறகு ஒரு 15 தடவை சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் 15 தடவை சொல்லணும். ருக்குவுக்கு போன பிறகு ஒரு 10 தடவை சொல்லணும். ருக்குல இருந்து எழுந்த பிறகு ஒரு 10 தடவை சொல்லணும். சஜிதாவுக்கு போன பிறகு ஒரு 10 தடவை சொல்லணும். சஜிதால இருந்து எழுந்த பிறகு ஒரு 10 தடவை சொல்லணும். திரும்ப சஜிதால ஒரு 10 தடவை சொல்லணும். திரும்ப சஜிதால இருந்து எழுந்து ஒரு 10 தடவை சொல்லணும். ஒரு ரக்காத்துல 75, 4 ரக்காத்துல 300 தடவை சொல்லி தொழணும். இதுக்கு பேர் தஸ்பீஹ் தொழுகை. இது எங்கப்பா இருக்குது? திர்மிதில இருக்குது, இப்னு மாஜால இருக்குது. ஒரு செய்தி அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபையின் ஃபதபையனூ, இறை நம்பிக்கையாளர்களே, தீயவன் ஒரு செய்தியை கொண்டு வந்தா தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். சாதாரணமா நம்முடைய அன்றாட வாழ்க்கையில ஒரு தகவலை ஒரு ஆள் கொண்டு வர்றாரு, அவர் நல்லவரா, அந்த செய்தி உண்மையானதா என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். நம்ம பாட்டுக்கு எவன் சொன்னாலும் அந்த செய்தியை ஏத்துக்கிட்டு அந்த துசீபு கௌமி ஜஹாலா, ஒரு பேச்ச நம்பி அதை உண்மை நம்பி உண்மையை தெளிவுபடுத்தாம ஒரு கூட்டத்தாருக்கு நாம் பாதிப்பு ஏற்படுத்தி விட்டால் உண்மை தெரிந்த பிறகு நீங்கள் செய்த ஒன்றுக்காக செய்யப்படுவீர்கள், நீங்கள் வருந்தக்கூடியவராக ஆகிவிடுவீர்கள். சாதாரணமாக அதிரலியதான கூட சொல்லுவாங்க, ஒரு கண்ணுல ரத்தம் அடிக்கிற மாதிரி வந்து உங்களோட முறையிடலாம், ஐயோ என் கண்ணை குத்திட்டான்னு சொல்லி உடனே நம்பிடாத. அந்த இவன் யார் மீது புகார் சொல்லணும் அவனை அழைச்சிட்டு வா. ஒருவேளை இவன் அவனுடைய 2 கண்களையும் இவன் குத்தி இருக்கலாம். விசாரணை பண்ணாம தீர்மானிக்க முடியாதுல்ல. அப்போ எந்த ஒரு செய்தியா இருந்தாலும் உண்மை தன்மையை ஆராய வேண்டும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், மன் கதப அலைய முத்தஅம்மிதன் ஃபயதபவ்வ மக்அதஹு மினன்னார். என் மீது யார் வேண்டுமென்றே பொய் சொல்கிறானோ அவன் தன்னுடைய இருப்பிடத்தை நரகமாக்கிக் கொள்ளட்டும். நபிகள் நாயகம் தொடர்பாக என்ன எழுதி வைக்கப்பட்டாலும் அறிவிப்பாளர் தொடர் சரியாக இருக்கிறதா, எல்லா அறிவிப்பாளர்களும் உறுதியானவர்களா, இந்த செய்தியை இவர் அவருக்கு மேலுள்ளவரிடம் கேட்டாரா, அவர் அதற்கு மேலுள்ளவரிடம் கேட்டாரா, அவர் நபித்தோழரிடம் கேட்டாரா, நபித்தோழர் நபியிடம் கேட்டாரா என்றெல்லாம் பார்க்க வேண்டும். இந்த செய்தியை பார்த்தா இதுல இடம்பெற்றிருக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் இட்டு கட்டக்கூடியவர். இதை நான் தௌஹீத் ஜமாத் மட்டும் சொன்னா கூட
எங்க ஊர்ல கேள்வி பண்ணுவாங்க, இவங்க வந்து அறிவிப்பாளரை வந்து லைஃப் ஆக்குவாங்க, மறுநாளைக்கு பூஸ்ட கொடுத்து என்ன செஞ்சிருவாங்க, அவரை வந்து ரொம்ப திரகாத்திரம் ஆக்கிடுவாங்க. இந்த லைவ் செய்திகள் அவங்களுக்கு என்னது, இந்த பூஸ்ட் ஹார்லிக்ஸ் மாதிரி இந்த ஆரம்பிச்சாக என்ன செய்யறது, ஒரு கேலி போன்று பேசி மார்க்கத்தை தங்களுடைய தீய வழிமுறையை நிலைநாட்டி விடலாம் என்று நினைப்பார்கள். அப்போ இந்த செய்திகள் எல்லாமே இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் என்று இமாம்களை சொல்லி இருக்கிறாங்க. நான் உள்ள பெருசா போகல, ஒரு விஷயம் சொல்லி காட்டுறேன். 4 மதுஹப் சொல்றாங்கல்ல, எந்த 4 இமாம் தஸ்பீஹ் தொழுது இருக்கிறார்? அபூ ஹனீஃபா தொழுது இருக்கிறாரா, ஷாஃபி இமாம் தொழுது இருக்கிறாரா, அகமது இமாம் தொழுது இருக்கிறாரா, மாலிக் இமாம் தஸ்பீஹ் தொழுது இருக்கிறாரா? இதை செய்யறாங்கல்ல, இவங்க நிரூபிச்சு காட்ட முடியுமா? எந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்க சொன்னால், இப்னு குதாமா என்ற அறிஞர் தன்னுடைய முகுனி என்ற நூலை சொல்லி காட்டுறாரு, அம்ம ஸலாத்து தஸ்பீஹ், தஸ்பீஹ் தொழுகை என்பது அஹமது கால், இமாம் அஹமது சொன்னார்கள், மா யுஜுபுனி, அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. தஸ்பீஹ் தொழுகைன்னு ஒண்ணு அப்படி கிடையாதுங்கிறது மா யுஜுபுனி. அடுத்து கீழலஹு லிம, ஏன் அது கூடாது நீங்க ஏன் சொல்றீங்க, அது ஏன் பிடிக்காது நீங்க சொல்றீங்க? அப்போ சொன்னாங்க, லைஸ ஃபீஹா ஷைஉன் யஸீஹு, அது தொடர்பாக சஹீஹான ஆதாரபூர்வமான எந்த செய்தியும் கிடையாது சொல்லிவிட்டு தன்னுடைய கையை அதை மறுப்பவரை போன்று கையை உதறி காட்டினார்கள். அது தொடர்பாக எந்த செய்தியுமே இல்லையே அஹ்மது இமாம் சொன்னார்கள். இப்னு முபாரக் அறிஞர் சொல்றாரு, நபிகள் நாயகம் தொழுதலாக உறுதிப்படுத்தப்பட்ட எல்லா தொழுகைக்கும் மாற்றமான தஸ்பீஹ் தொழுகை. ரசூலுல்லாஹ் தொழுகை எந்த தொழுகைன்னு எடுத்துக்கிட்டாலும் 2வது சஜிதா செய்த பிறகு நேரா அவங்க நிலைக்கு தான் வந்திருக்கிறாங்க. முதல் சஜிதா செய்வாங்க, அமருவார்கள், ரப்பீர் சொல்லி சொல்லுவாங்க, நீங்க தானே சொல்லி இருக்கிறாங்க. 2வது சஜிதா செய்வாங்க, அதற்கு பிறகு அவங்க நிலைக்கு தான் வந்திருக்கிறாங்க. கிழவன தொழுகையா இருக்கட்டும், பெருநா தொழுகையா இருக்கட்டும், லுகா தொழுகையா இருக்கட்டும், வித்ரு தொழுகையா இருக்கட்டும், எந்த தொழுகை எடுத்துக்கிட்டாலும் 2வது சஜிதா செய்த பிறகு நிலைக்குத்தான் வந்திருக்கிறார்கள். இந்த தொழுகையில் மட்டும் என்ன சொல்றாங்க, 10 தடவை சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர், இப்படி ரசூலுல்லாஹ் வாழ்நாள்ல ஒரு தொழுகையை தொழுது காட்டியது இல்லையே. நபிகள் நாயகம் தொழுதாக வரக்கூடிய எல்லா தொழில் தன்மைக்கு மாற்றமாக இருக்கிறது. இந்த மாதிரி நம்ம யார் மனசுல வைத்திருக்க முடியும்? இப்படி பல காரணங்களை சொல்லி இது இட்டுக்கட்டப்பட்ட தொழுகை என்று இமாம்களை சொல்றாங்க. 4 மதுஹப்புகளுக்கு மாற்றமாக நடப்பவர்கள் பள்ளி வாசலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றாங்க பாருங்க. இதெல்லாம் பொய் வாதங்கள். உண்மையிலே மதுஹப் சமுதாயத்துல இந்த சமுதாயம் அல்லாஹ்வுடைய உதவி கதறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய வசனங்களை காலில் போட்டு மிதித்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய என்பது சடங்கு. ஒரு கல்யாணம் நடக்குன்னு வச்சுக்கிடுங்க, ஒரு அஜரத்தை கூட்டு வந்து ரப்பனா ஆத்தினா ஃபில் ஆமீன், ரப்பனா லம்னா அன்ஃபுஸனா ஆமீன் ஆமீன் ஆமீன். என்னப்பா செய்றீங்க? ஒரு புது வீடுனா அங்க போட்டுட்டு என்னது ஆமீன் ஆமீன், எல்லாம் ஒரு பெரும் சடங்கு. துஆவுல வந்து துஆ என்பது எப்படி இருக்கணும்னு குர்ஆன் சொல்லி காட்டுது. நபிகள் நாயகம் சொன்னாங்க, அத்வா ஹுவல் இபாதா, துஆ என்பதுதான் வணக்கம். துஆ தான் வணக்கம். எல்லா வணக்கத்துடைய பேசிக்கும் துஆங்க. நீங்க சுப்ஹானல்லாஹ் சொல்றீங்க, இந்த சுப்ஹானல்லாஹ் என்ற வணக்கத்தில் துஆவுடைய நோக்கம் இருக்கிறதா இல்லையா? இதற்கான சுப்ஹானல்லாஹ், இறைவா நான் சுப்ஹானல்லாஹ் சொல்றேன், இதை நீ ஏற்றுக்கொள், எனக்கு நன்மையை தான், இதை வைத்து நான் சொர்க்கத்துக்கு போக வேண்டும், நரகத்தை தப்பிக்க வேண்டும். ஒரு பக்கம் குர்ஆன் ஓதுறோம், குர்ஆனுடைய நோக்கம் என்ன? அதில் ஒரு வேண்டுதல் இருக்கிறது, இதற்கு எனக்கு நன்மையை தா இறைவா, நரகத்தை விட்டு காப்பாற்று, சொர்க்கத்துக்குரியவனாக அருளைத்தா. 2 ரக்காத் தொழுகிறோம், ஒரு 5 ரூபாய் தர்மம் செய்யறோம், 5 காசு தர்மம் செய்யறோம், 5 காசு தர்மம் செஞ்சாலும் அதுல துஆவுடைய நோக்கம் இருக்கு. இந்த மீட்டிங் நம்ம ஏற்பாடு பண்ணி இருக்கிறோம், எதுக்காக எல்லாரும் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க? யா அல்லாஹ், உன்னுடைய மார்க்கத்தை நாங்கள் தெரிய வேண்டும், அதன் மூலம் நாங்கள் சொர்க்கத்துக்குரிய மக்களாக ஆக வேண்டும், உன்னுடைய கோபத்தை தப்பிக்க வேண்டும். ஒட்டுமொத்தமா எந்த வணக்கத்தை எடுத்துக்கிட்டாலும் எல்லா வணக்கத்திலும் துஆங்கிற நோக்கம் இருக்கு. துஆ என்ற நோக்கம் இல்லாமல் எந்த வணக்கமும் கிடையாது. ஒரு வணக்கத்தை சொல்லுங்க உஸ்தாத், இந்த வணக்கத்துல துஆங்கிற நோக்கமே கிடையாது, ஒரு வணக்கத்தை கூட உங்களால சொல்ல முடியாது. எல்லா வணக்கத்துடைய பின்னணி தான் அல்லாஹ்ட்ட கேட்கிறதுதான், யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தான்,
நரகத்தை விட்டு காப்பாத்து, உன்னுடைய அருளத்தா, உன்னுடைய பொருத்தத்தை தான், உன்னுடைய சாபத்தை விட்டு எங்களை காப்பாத்து. அதான் நிறைய துவா என்பது வணக்கம். உங்களுடைய இறைவன் சொல்கிறான், என்னிடம் பிரார்த்தனை செய்யுங்கள், உங்களுக்கு நான் பதிலளிக்கிறேன். வணக்கத்திற்கு தகுதியான அல்லாஹ் ஒருவர் மட்டும்தான். அந்த துவா எப்படி செய்யணும்? அல்லாஹ் சொல்றான், உங்கள் இறைவனை பணிவாகவும் ரகசியமாகவும் பிரார்த்தனைகள். பிரார்த்தனை செய்யும் போது நம்முடைய உள்ளம் நாம் என்ன கேட்கிறோம் என்பதை தெரிந்து கேட்க வேண்டும். நபிகள் சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்வை கேட்கும் பொழுது உங்கள் வேண்டுதலை வலியுறுத்தி கேளுங்கள். அல்லாஹ் நம்ம துவா செய்யும் போது உள்ளத்திலிருந்து கேட்கணும். நம்ம என்ன கேட்கிறோம் என்பதை வலியுறுத்தி கேட்கணும். அல்லாஹும்ம அர்ஹம்னி இன் ஷி'த, அல்லாஹும்ம அக்ஃபிர்லி இன் ஷி'த, அல்லாஹும்ம அர்ஸுக்னி இன் ஷி'த. யா அல்லாஹ், நீ நாடுனா மன்னிச்சிடு, நீ நாடுனா எனக்கு ரிஸ்க் தா, நீ நாடுனா எனக்கு கருணை காட்டு. இப்படிலாம் அல்லாஹ் துவா செய்யக்கூடாது. நபியா சொல்றாங்க, ஃபஇன்னஹு லா முக்ரிஹு, அல்லாஹ்வை நிர்பந்திக்க கூடியவன் எவனும் கிடையாது. சில மாமனாரு ஒரு ஆளுக்கு ஒருவருக்கு பொண்ணை கட்டி கொடுத்துருவாங்க, மருமவர் ஆயிடுவாங்க. இருந்தாலும் என்ன செய்வாங்க, மருமவரை கொஞ்சம் பொறுத்து போங்களேன், கொஞ்சம் மனம் பொறுத்துக்கிறங்களேன், நான் என் பிள்ளைக்கு சொல்றேன் அப்படிம்பாங்க. ஏன்? இந்த மாமனாரும் மாமியாரும் மருமவருக்கு வச்சாள் ஆயிட்டாங்க. வச்சாள்னா என்ன? புள்ள வாழ்க்கை. அவன் முட்டாள்தனம் எதை செஞ்சாலும் பொறுத்து போக வேண்டியதா இருக்கு. நம்ம சமூக கட்சி அப்படித்தானே இருக்குது. சரி, இந்த மாதிரி எல்லாம் நீ தங்காத்தா தராட்டா போ, நல்லா துவா கேட்கணும் வச்சுக்கிடுங்க. யாரும் அல்லாட்ட போய் எல்லாம் கொடுத்துரு, இல்லைன்னு சொன்னோம்னா சிக்கல் ஆயிரும். அப்படி யாராவது எவனாவது அல்லாஹ்வை போய் நிர்பந்திக்க முடியுமா? நபியா சொல்றாங்க, அல்லாஹ் நாடியதை செய்பவன், அவரை நிர்பந்திக்கக்கூடியவன் எவனும் கிடையாது. நீ துவா செய்யும் போது வழி அல்லாஹ், உன்னை தவிர வேறு வழி கிடையாது. நபிகள் நான் துவா செஞ்சாங்க, அல்லாஹும்ம லா மல்ஜஅ வலா மன்ஜஅ மின்க இல்லா இலைக். இறைவா, உன்னை தவிர நான் தப்பிக்கும் இடமோ ஒதுங்கும் இடமோ உன்னை தவிர வேறில்லை. அஸ்லம்து நஃப்ஸி இலைக், என்னுடைய நஃப்ஸை உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன். வஜ்ஜஹது வஜ்ஹி இலைக், என்னுடைய முகத்தை உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன். வஃபவ்வல்து அம்ரி இலைக், என்னுடைய எல்லா காரியங்களும் உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன். வஅல்ஜஹது லஹ்ரி இலைக், என்னுடைய முதுகை உன்னிடம் நான் ஒப்படைத்து விட்டேன். எல்லாம் உன்னை தவிர எதுவுமே கிடையாது. நீதான் பாதுகாவலன், உன்னை தவிர சரணடையக்கூடிய இடம் எதுவும் இல்லை. துவா என்பது அப்படி கேட்க வேண்டிய வணக்கம். அல்லாஹ் சொல்றான், உங்கள் இறைவனை பணிவாக பிரார்த்தியுங்கள், ரகசியமாக பிரார்த்தியுங்கள். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅ்ததீன், வரம்பு மீறக்கூடிய கூட்டத்தை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். நீங்க செய்து வரம்பு மீறதா இல்லையா? ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஒரு ஆள் சொல்லட்டும், அவர் என்ன கேட்டாரு, நீங்க என்ன எதுக்கு ஆமீன் சொன்னீங்க? ஆமீன்னா இரவா ஏற்றுக்கொள்வாயாக. எதுக்கு சொன்னீங்க? இருந்ததா? அரசியல்வாதிகளுக்குரிய சடங்காக ஆக்கி வச்சிருக்கிறீங்க. கூத்தாடி விஜயை கூட்டு வந்து ஒரு ஆள் ஓதுறாரு, இறைவா விஜய்க்கு வெற்றியை கொடுப்பாயா. இதான் நீங்க துவாவை எதுக்கு ஆக்கி? அரசியலுக்கு துவா. ஒரு கொடி முஸ்லீம் கொடியேற்ற துவா, சடங்கு வீட்டுக்கு துவா. என்ன துவா? மார்க்கத்துல சொன்ன துவாவை செய்கிறீர்கள்? அல்லாஹ் ரசூல் கற்றுத்தந்த முறைப்படி செய்கிறீர்களா? மார்க்கத்துல கூட்டாக சேர்ந்து அனைவரும் தனித்தனியா கேட்கக்கூடிய துவா இருக்குங்க. மலை தொழுகை எல்லாரும் கூட்டா சேர்ந்துருவாங்க, தனித்தனியா அல்லாஹ்ட்ட கேட்போம். ஒரு ஆள் அடக்கம் செஞ்ச பிறகு எல்லாரும் சேர்ந்து தனித்தனியா அல்லாஹ்ட்ட கேட்போம், சேர்ந்து கேட்போம், அவரவர் கேட்போம். ரசூல் அப்படிதான் சொல்லி தந்தாங்க. ஒருவர் துவா ஓத எல்லோரும் அதை பின்பற்றுங்கள் என்று எங்கே இருக்கிறது? இத கேட்டா துவா ஓதுனா தப்பா? நபிகள் நாயகம் செய்யாத விதத்தில் எந்த காரியத்தை செஞ்சாலும் அது வருகிறதாம். இன்றைக்கு தமிழகத்தில் இந்த பிதா, அல்லாஹ் வெறுக்கக்கூடிய இந்த அனாச்சாரம் எங்கு பார்த்தாலும் மேலும் இருக்கிறதா இல்லையா? தௌஹீத்வாதி சொல்லக்கூடிய சிலர், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நான் சபையில போய் உட்கார்ந்துட்டு வர்றேன். நம்முடைய பார்வையில சாதாரண விஷயமா நினைக்கிறோம். சரி, அப்துல் காதர் உயிரோடு ஜியாரத்னா மீட் பண்றது. அப்துல் காதர் உயிரோடு தான் அப்துல் காதரை மீட் பண்ண முடியும். அப்துல்லா உயிரோடு வந்து அப்துல்லா மீட் பண்ண முடியும். ரசூல்லா வந்து
கபூர்களை ஜியாரத் செய்யுங்கள். கபூர்னா என்னங்க? மரணித்தவங்க அடக்கப்பட்ட இடம். ஹாஜா நாயகத்தின் மொய்னுத்தின போய் நான் ஜியாரத் பண்ண போறேன், அவர் அங்க இருக்கவா செய்யறாரு? ரசூலுல்லாஹ் எந்த தனிப்பட்ட நபருடைய கபரையும் சொல்லி இவரை ஜியாரத் செய்யுங்கள் என்று வாழ்நாள்ல ஒரு வார்த்தை சொன்னதாக சஹீஹான ஒரு ஆதாரத்தை காட்ட முடியுமா? ரசூலுல்லாஹ் பொதுவா சொன்னாங்க, ஜூருல் குபூர், கபர்களை ஜியாரத் செய்யுங்கள். எதற்காக? கபர்ல உள்ளார் நம்மள பாக்குறாரு, நம்ம பேசுறதை கேட்கிறாரு, நம்ம கேட்டா தருவாரு, அதுக்காண்டியா? அப்படி நினைச்சா அது பயங்கரமான ஷிர்க்குங்க. இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ் மா யம்லிகூன மின் கத்லீர். அல்லாஹ்வை எண்ணி நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர் அணு அளவு கூட அதிகாரம் பெற மாட்டார்கள், கடுகளவு கூட அதிகாரம் பெற மாட்டார்கள். அல்லாஹ் மாதிரி பார்க்க முடியுமா? நான் கேட்கிறேன், இந்த சபையில ஒரு 500 பேர் 600 பேர் வைக்கிறேன் வச்சுக்கிடுங்க. அல்லாஹ் நம்ம எல்லாம் ஹயாத்தா தானே இருக்கிறோம். அல்லாஹ் கேட்கிற மாதிரி உங்களால கேட்க முடியுமா? நான் என்னுடைய இறைவனிடம் என்னுடைய அருகில் உள்ளவர்கள் கூட கேட்காத சவுண்ட்ல நான் அல்லாஹ்வை பிரார்த்திக்கிறேன். கியாமத் வரைக்கும் நீங்கள் என்னை பார்த்து கொண்டிருந்தாலும் நான் என்னுடைய இறைவனிடம் என்ன கேட்கிறேன் என்பதை கண்டுபிடிக்க முடியுமா? ஹயாத்தா தானே இருக்கிறீங்க. ஹயாத்தாக இருந்தாலும் செத்தாலும் இறைவனை போன்று எவனாலும் கேட்க முடியாது. நான் மனசு மாதிரி 10 ரூபாய் தாங்கன்னு கேட்டா நீங்க தருவீங்க. வீட்டுல அத்தா வாப்பா வீட்டுல இருக்காரு, எனக்கு 10 ரூபாய் தேவை, பாப்பா ஒரு 10 ரூபாய் கொடுங்கன்னு கேட்டா அவர் கேட்பாரா? உயிரோட தானே இருக்காரு, வீட்டுலான இருக்கிறாரு. இந்த பதை தொடர்பு இல்லாமல் செவிய இருக்கக்கூடிய ரப்பு மட்டும்தான். அல்லாஹ்வை தவிர எவரும் தொடர்பு அல்லாஹ்வை என்று நீங்கள் யாராக இருந்தாலும் கடுகளவு கூட அவர்கள் சக்தி பெற மாட்டார். இன்றைக்கு ஆண்கள் மதிக்கிறோம். உண்மையிலேயே இந்த ஆலிம்கள் எவ்வளவு, சில ஆலிம்கள் எவ்வளவு பெரிய வழிகாட்டுகள் தெரியுமா? நபிகள் நாயகம் சொன்னாங்க, இதா சஅல்த ஃபஸ்அல் இல்லா, நீ எதை கேட்டாலும் அல்லாஹ்விடம் கேள். வ இதா ஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், நீ உதவி தேடினால் அல்லாஹ்விடம் உதவி தேடு. நபிகள் நாயகம் சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தங்க? சில நேரங்கள்ல நம்ம கையில லட்சம் ரூபாய் இருக்கும், ஒரு சொட்டு தண்ணி கிடைக்காது. லட்சம் ரூபாய் எவ்வளவு தண்ணி வாங்க முடியும்? சில சூழல்களில் ஒரு சொட்டு தண்ணி தேவைக்கு லட்சம் ரூபாய் தான் அவனை பழக்க வச்சு ஒண்ணு செய்ய முடியாது. சில நேரங்கள்ல ஒரு பேனா தேவைப்படுங்க, 2 ரூபாய் பேனா தேவைப்படும். பேனா இல்லாம ஒண்ணு செய்ய முடியாது, எங்க போனாலும் பேனா கிடைக்காது. அப்ப ஒரு ஆளு பேனா வச்சிருந்தா பேனாவை கொடுங்க கேட்டலாம், மனுஷன் மாதிரி கேட்டலாம். 2 ரூபாய் பேனா தேவை, தர்றது யாருமே இல்ல, வேற வழி இல்லாம திகைச்சு போய் நிக்கும் போது துவா செஞ்சு கேட்டா யார்கிட்ட கேட்கணும்? அல்லாஹ் தானே கேட்கணும். அற்பமானது துவா செஞ்சு கேட்டா கூட அல்லாஹ்ட்ட கேட்கணும். எந்த துவாவே அல்லாஹ்ட்ட கேட்கணும். ஃபைதா சஅல்த ஃபஸ்அல், எதை கேட்டாலும் அல்லாஹ்ட்ட கேட்கணும். துவாவின் மூலமாக எதை கேட்டாலும் அல்லாஹ்விடம் கேள். வ இதா ஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், நீ எந்த உதவி தேடினாலும் அல்லாஹ்ட்ட உதவி தேடு. நீ துவா செஞ்சு எந்த கேட்டாலும் அல்லாஹ்ட்ட கேள். நபிகள் நாயகம் அல்லாஹ்வை தவிர யார்கிட்டையும் துவா செய்ய கூடாது என்பதற்காக சொல்லி தந்தாங்க. தௌஹீதுடைய அடிப்படை. ஒரு ஆலிம் பேசுறாரு, மேடைகள்ல நல்ல வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் ஆலிம் என்று சொல்கிறேன். உண்மையிலே இவர்கள் குஃபருடைய தலைவர்கள், ஷிர்க்குடைய தலைவர்கள். அவர் வீட்டுக்கு போனாராம், மனைவிட்ட வந்து ஏமா சாப்பாடு எடுத்து வைன்னு சொன்னாராம். உடனே அவர் ஞாபகம் வந்துச்சான், எதை கேட்டா அல்லாஹ்ட்ட கேட்கணும். இப்ப மனைவிட்ட வந்து ஃபைதா சஅல்த ஃபஸ்அல் இல்லா, நீ எதை கேட்டா அல்லாஹ்ட்ட கேள். மனைவிட்ட போய் சாப்பாடு எடுத்து வைன்னு சொல்றமே, இது ஷிர்காயிருமே. இந்த ஆலிமுக்கு மைண்ட் போச்சான். இது அவங்க பேசுனது உங்க ஊர்ல இல்ல, இன்னொரு ஊர்ல. பையனை கூப்பிட்டு எப்பா இந்த கடைக்கு போயிட்டு வான்னு சொன்னாராம். என்ன உதவி கேட்டா அல்லாஹ்ட்ட உதவி கேட்க, பையன் உதவி கேட்கிறேன். அப்பொழுதுதான் அந்த ஆலிம் பெருந்தகைக்கு தெரிந்ததா எல்லா படைப்பிடங்களையும் அல்லாஹ்வாக பார்க்க வேண்டுமா. எவ்வளவு பெரிய முஷ்ரிக் கூட்டம் பாத்தீங்களா? மனைவியை அல்லாஹ்வை பார்க்கணுமா. மனைவி என்ன செய்யணுமா? ஏமா சாப்பாடு எடுத்து வைனா அல்லாஹ் தான் மனைவியின் உருவத்தில் சாப்பாடு கொண்டு வைக்கிறான் நம்பணுமா. பெத்த பிள்ளைய கடைக்கு அனுப்புனா நீ வந்து என்ன செய், பிள்ளைய அல்லாஹ்வை பார்க்கணுமா. மனைவி கணவன் கேட்டா மனைவி கணவன் அல்லாஹ்வை பார்க்கணுமா. எவ்வளவு பெரிய முஷ்ரிக் கூட்டம் பாத்தீங்களா? இதுக்கு பேர் தான் வஹ்தத்துல் வஜூத். ஒரு கூட்டம் தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான். இன்னொரு கூட்டம்
தூணாகவும் இருக்கிறான், துரும்பாகவும் இருக்கிறான். தூணிலும் இருக்கு. அவன் இது என்ன ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? அவன் சொல்றான் தூணாகவும் இருக்கிறான், துரும்பாகவும் இருக்கிறான் சொல்றான் பாத்தியா? அந்த முஷ்ரிக் சொல்றான் தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான். ஷிர்க். ஏன் தூணில் இருக்கிறான் சொல்றா? தூண் வேற, அல்லாஹ் வேற ஆயிடுறான். அப்துல் காதர் பாய் சேர்ந்து இருக்காங்க, சேர்க்கணும். தூணாகவும் இருப்பான், துரும்பாகவும் இருப்பான். இந்த ஜமாலியுடைய பிரச்சாரம், அந்த ஜமாலியை நம்பி இந்த ஊர்ல பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஆளுங்களுடைய நிலைமை கூட இந்த கொள்கை தான். ஜமால் என்ன சொல்றாரு? ஷேக் அப்துல்லா ஜமாலி ஷிர்க்குடைய தலைவர், குஃப்ருடைய தலைவர், மக்களை ஷிர்க் என்ற நரக படுகொலையை நோக்கி அழைக்கக்கூடிய அந்த அவர் என்ன சொல்லுகின்றார்? ஒரு ஃபேன் சுத்துனா அல்லாத ஃபேனா மாதிரி காத்துறாங்க. எவ்வளவு பெரிய ஷிர்க்! படைப்பினம் எப்படி படைப்பாளராக ஆக முடியும்? அல்லாஹ்வுடைய எல்லாமே படைத்தவன் வேறு, படைப்பினங்கள் வேறு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகில உலகங்களையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ரப்புல் ஆலமீன் ஒரு வார்த்தையில முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் என்பவன் ரப்பு, அல்லாஹ்வை தவிர உள்ள எல்லாமே உலகம், எல்லாமே உலகம். நீ அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்பினத்தை எப்படி ரப்பாக ஆக்க முடியும்? குர்ஆனில் திருமலை கூட அதிகமாக போதித்த போதனை அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதீர்கள். லைஸக மிஸ்லிஹி ஷைஉன். அவனை போன்று எந்த பொருளும் இல்லை. அல்லாஹ் மாதிரி எந்த பொருளும் கிடையாதுங்க. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அவனுக்கு நிகராக எந்த ஒன்றும் இல்லை. ஃபலா தஜஅலூ லில்லாஹி அன்ஹா. ஃபலா தஜஅலூ லில்லாஹி அன்தாதா. அல்லாஹ்வுக்கு இணையை ஆக்காதீர்கள். அப்ப அல்லாஹ் தான் ஃபேனா இருக்கிறாங்க, ஃபேன் அல்லாஹ் இணையாக்குறீங்கல்ல. ஃபேன் என்பது படைக்கப்பட்டதா, அது படைப்பாளனா? எவ்வளவு பெரிய குஃபர் கூட்டம் இந்த ஷிர்க்கை ஆதரித்து எவ்வளவு வழிகேடாக மக்களிடம் திணிக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்ப இது கூட்டு தூவாங்கிற பேர்ல இன்னும் ஒன்றை நம்ம சொன்னா முடிச்சது. அதே போன்று சத்தம் போட்டு திக்ர் செய்யறது. அல்லாஹ் சொல்றான் வذ்குர் ரப்பக ஃபீ நஃப்ஸிக். உமது இறைவனை உனக்குள் நினைவு கூர், உனக்குள் நீ இறைவனை திக்ர் செய். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த திக்ர் நமக்கு ஜமாஅத்தா சொல்லி தந்தாங்க சொல்லுங்க? அப்படி திக்ரே கிடையாது. இவங்க எல்லாம் ஒட்டுமொத்த லுகர் தொழுகை ஜமாஅத்தா தொழுகை ரசூல் சொல்லி தந்தாங்க. லுகர், அஸ்ர், ஃபஜ்ர், இஷா, மக்ரிப், பெருநா தொழுகை, ஜும்மா தொழுகை, மலை தொழுகை, கிரகண தொழுகை, ரமலான் மாசத்துல இரவு தொழுகை, இதெல்லாம் கூட்டா செய்யறோம். நபியா சொல்லி தந்தாங்க. எந்த திக்ர் ரசூலுல்லாஹ் மொத்தமா சொன்னாங்க சொல்லுங்க பாப்போம்? அப்படி ஒன்னே கிடையாது. அப்ப திக்ருங்கிற பேர்ல நபியா சொல்லாத விதத்துல எல்லாரும் கூடி உட்கார்ந்துகிட்டு ஃபஅலம் அன்னஹு அஃலலு திக்ர் அப்படிம்பாரு இமாம். உடனே எல்லா கோரஸா லா இலாஹா இல்லல்லாஹ். திக்ர வந்து தாகம் போட்டு இசைப்பாட்டா மாத்துற வேலையா இது? சரி, நான் கேட்கிறேன், இதை விட கொடுமை என்ன தெரியுமா? இந்த திக்ருகளை வந்து கொலை பண்ற கூட்டம். என்னப்பா சரி, என்ன இந்த கூட்டங்கள் தமிழ்நாடுக்குள்ள என்ன மார்க்கத்தை என்ன கேள்வி கூட்டாக ஆக்கி வைத்திருக்கிறீர்கள்? நபிகள் நாயகம் இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தையா சொல்லி தந்து விட்டு சென்றார்கள்? திக்ர் என்ற பேர்ல ஒரு ஹதீஸை காட்டுங்க. தொழுகை முடிஞ்சவன ரசூலுல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சொன்னவன தொழிலாளி எல்லாம் சேர்ந்து சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அப்படி சொன்னதுக்கு ஒரு ஹதீஸை காட்டுங்க. சுப்ஹானல்லாஹ் சொன்னா தப்பா? நபிகள் நாயகம் சொன்ன மாதிரி சொன்னா தப்பு கிடையாது. நபிகள் நாயகம் சொல்லி தந்த விதத்தை மாற்றினால் அது வழிகேடு. மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்து. அன்பிற்குரிய சகோதரர்களே, மேராஜ் இரவுங்கிற பேர்ல நோன்பு, பராத் இரவுங்கிற பேர்ல நோன்பு. நான் கேட்கிறேன், இப்படி செய்யுங்கள். அப்ப இதெல்லாம் எங்க கொண்டு போய் சேர்க்கும்? இந்த மாதிரி ஷிர்கான காரியங்கள், பிதஅத்தான காரியம் ஏராளமா இருக்குது. வரதட்சணையை ஆதரிக்கக்கூடிய கூட்டங்களை பார்க்கிறோம், பிதஅக்களை அரங்கேற்றக்கூடிய கூட்டங்களை பார்க்கிறோம். இந்த பிதஅத்தை செஞ்சா என்னவாகும்? ஒரு சில வசனங்களை மட்டும் சொல்லி என்னுடைய உரைக்கு நான் திரையிடுகின்றேன். அல்லாஹ் கூறுகின்றான், மறுமை நாள்ல குர்ஆன் சுன்னாவை மறுத்தவர்கள் யௌம யஅல்லு ஸாலிமு அலா யதைஹி,
மறுமை நாளில் அநியாயக்காரன் தன்னுடைய விரல்களை கடித்துக் கொண்டிருப்பான். அவன் சொல்வான், யா லைத்தனி இத்தகத்து மஅர் ரசூலி சபீலா, நான் இறை தூதரோடு என்னுடைய வாழ்க்கையை அமைத்திருக்க வேண்டும், இறை தூதர் வழி என்னுடைய வாழ்க்கை அமைத்திருக்க வேண்டுமே. யா வைலதி லைத்தனி ஃபுலாலன் ஹலீலா, எனக்கு ஏற்பட்ட நாசமே, இன்னாரை எல்லாம் நான் என்னுடைய உற்ற நண்பராக எடுத்திருக்க கூடாது. என்னிடம் அல்லாஹ்வுடைய அறிவுரை குர்ஆன் சுன்னா வந்த பிறகு என்னை வழியெடுத்து விட்டானே என்று புலம்புவான். நபிகள் நாயகம் சொல்லுவார்கள், ரசூல் நபிகள் நாயகம் சொல்வார்கள், யா ரப்பி இன்ன கௌமி இத்தகது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா, இந்த சமுதாயம் இந்த குர்ஆனை புறக்கணித்து விட்டார்கள், வெறுத்து விட்டார்கள். அல்லாஹ் சொல்றான், யௌம துகல்லபு wujuhum ஃபின்னார், மறுமை நாளில் அவருடைய முகங்கள் நரகத்திலே போட்டப்படக்கூடிய நாளில் சொல்வாங்க, யா லைத்தனா யகூலூன் யா லைத்தனா அதானல்லாஹ வ அதான ரசூலா, நாங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே. அவர் சொல்வார்கள், காலு ரப்பனா இன்னா அதானா சாததனா வ குபரானா ஃபஅலல்லுன ஸபீலா, இறைவா நாங்கள் எங்கள் பெரியார்களுக்கும் தலைவர்களுக்கும் கட்டுப்பட்டோம், குர்ஆன் சுன்னாக்கு மாற்றமாக அவர் எங்களை வழியெடுத்து விட்டார்கள். அவர்களுக்கு இருமடங்கு வேதனையை கொடுப்பாயாக, அவர்களை பெரும் சாபத்தால் சபிப்பாயாக என்று மறுமையில் புலம்ப வேண்டிய நிலைமை ஏற்பட்டு, அதைத்தான் நாம் சொல்கிறோம். குர்ஆன் சுன்னாபடி வாழ்ந்தால் மட்டும்தான் மறுமையில் வெற்றி. இல்லை எங்கள் இருமாப்பு சொன்னாங்க, அதாவது தர்கா வழிபாடு ஷிர்கு, அந்த ஷிர்குல ரெண்டு கூட்டமா, நீ அவுலியாட்ட போய் சஜிதா பண்ணிக்க எல்லாம் செஞ்சுக்க, ஆனா அந்த நடிகைகளை கூட்டு வந்து கூத்தடிக்கிறது கும்மாளம் அடிக்கிறது இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு அல்ல ஒரு கூட்டம். இல்ல இல்ல நாங்க என்ன செய்வோம், நடிகை எல்லாம் கூட்டு வந்து கும்மாளம் அடிப்போம், பாட்டு கச்சேரி நடத்துவோம், அதை நாங்க நிலைநாட்டும், அதுக்கு ஒரு கூட்டமா. ரெண்டுமே வழிகேடு, ரெண்டுமே நிரந்தரமான நரகம். ஷிர்கை ஆதரிப்பதும் ஷிர்கை ஆதரித்து பாட்டு கச்சேரி நடத்துவதும் நம்மை நாசமாக்கிவிடும். நாங்கள் சொல்கிறோம் என்பதற்காக வெறுக்காதீர்கள், நிச்சயமாக நாங்கள் மறுமைக்காக சொல்கிறோம். நம்முடைய வாழ்க்கை முடிந்து போய்விடும், படைத்த இறைவனுடைய பிடிக்குள் சென்று விடுவோம், அங்கு யாரும் நம்மை காப்பாற்ற முடியாது. யௌமலா தம்லிகு நஃப்ஸுன் லிநஃப்ஸின் ஷைஆ, அந்த நாளில் எந்த ஒரு நஃப்ஸும் எந்த ஒரு ஆன்மாவும் இன்னொரு ஆன்மாவிற்கு எதையும் சொந்தமாக்கி கொள்ள முடியாது. வல் அம்ரு யௌமைதின் லில்லாஹ், அதிகாரம் அனைத்தும் அல்லாஹ்வுக்குரியது. அதுவே இறைவனுடைய பிடிக்குள் சென்று விட்டால் எந்த கூட்டமும் வராது, எந்த யாரும் நம்முடைய பெற்றோரோ உறவினர்களோ சமுதாயமோ யாரும் அங்கே காப்பாற்ற முடியாது. இல்லாமன் சரணடையக்கூடிய உள்ளத்தோடு அல்லாஹ்விடம் வந்தவனை தவிர. இந்த இணை தர்கா வழிபாடு, அதில் கொடியெடுப்பது, உருஸ் எடுப்பது, கபூர்கள்ல போய் இறந்தவர்களிடம் நாங்கள் ஜியாரத் செய்ய போறோம் சொல்லி அங்க போறது கபூர் ஜியாரத் என்பது மறுமை சிந்தனைக்காக, அது இறந்து போனவங்க நம்ம பார்க்கிறாங்க என்பதற்காக அல்ல, அது பொது மையவாதிகள் போய் செய்ய வேண்டியது. நபிகள் சொன்னார்கள், கபூரை ஜியாரத் செய்யுங்கள், அது மறுமை சிந்தனை ஏற்படுத்தும். முஹம்மது அப்துல் காதர் ஜியாரத் பண்ணுங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஜியாரத் பண்ணுங்க அப்படி சொல்லல. கபூர் ஜியாரத்துக்கு போங்க, பொது மையவாடிக்கு போனா பார்க்கும் போது மர்ம சிந்தனை ஏற்படும். அதுக்காக சொன்னது. அந்த கபூர் ஜியாரத் என்ற பெயர்ல வரம்பு மீறி அதை விழாவாக கொண்டாடுவது, அங்கே கூத்தடிப்பது, கும்மாளம் அடிப்பது, மார்க்கத்துக்கு முரணான இசை பாடல்களை ஒலிக்க விட்டு பிற சமுதாயத்திற்கு ஒப்பாக நடப்பது, இவையெல்லாம் நம்மை நிரந்தர நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுவதை தவிர வேறு வழி இல்லை. இறுதியாக ஒரே ஒரு அறிவிப்பு, அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய ஜமாத்து நாகப்பட்டினம் கிளையின் சார்பாக, நாகப்பட்டினம் மாவட்டத்தின் சார்பாக தக்வா இஸ்லாமிய பெண்கள் கல்லூரி மஸ்ஜிது நூர் மேல்தளத்துல நாகப்பட்டினத்துல வெங்காய கடைக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கிறாங்க. பல்வேறு மார்க்க சட்டங்கள், குர்ஆன் சுன்னா போதனைகள், தௌஹீத் போதனைகள் இந்த கல்லூரியில போதிக்கப்படுது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். துஆ ஓதுனதுக்கு அப்புறம்
நன்றி உரைக்கிறோம். இருக்கப்படுகின்றன அதை இங்க வாங்கி பயன்கள் கற்றுக் கொடுக்கிறோம். அதே போல மாவட்ட